ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நேத்ராஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பிரெட் ஜாமுன் எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறக்காக நான் ஒரு பேக்கெட் பிரெட் எடுத்திருக்கேன். இதோட சைட்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பீசஸ் நமக்கு தேவைப்படாது. இதே மாதிரி 4 சைட்ஸுமே கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதை நல்லா பவுட்ரு பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் 2 பீஸாக கட் பண்ணி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இதை நீங்கள் ரொம்பவும் நைஸாக அரைச்சிடக்கூடாது. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் பால் போதுமான அளவு தான். குலோப்ஜாம் மாவை எந்த பதத்துக்கு பிணைவீங்களோ அதே பதத்துக்கு இதையும் பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே ஒரு 2 சொட்டு நெய் சேர்த்தி இதை நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இது இப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த மாவு நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் சின்ன சின்ன பால்ஸை உருட்டி எடுத்துக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 19 பால்ஸ் வந்துச்சு. இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணுறப்போ ஸ்டவ் ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பால்ஸுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நம்ம ஜீரா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு கப்பில் சுகர் எடுத்திருக்கேன். அதே கப்பில் தண்ணியும் எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்க விடலாம். இதை கொதிக்கிறப்போ நம்ம 2 ஏலக்காய் சேர்த்திக்கலாம். ஒரு கம்பிப்பதம் வர்ற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட ஜீரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லா பால்ஸுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இதை நம்ம அப்படியே எடுத்து ஜீராக்குள்ளே போட்டுடலாம். இந்த மாதிரி புது புது ரெசிபீஸ்லாம் பார்க்க பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பிரெட் ஜாமுன் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.